யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் மீது போலீசார் மேற்கொண்டதாக கூறப்படும் தாக்குதலுக்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சுமந்திரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் கடந்த 25ஆம் தேதி நிகழ்வொன்று நடைபெற்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள், குறிப்பாக தாய்மார்கள், மாவட்ட செயலகத்துக்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது போலீசார் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்திய விதம் தொடர்பில் கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மீது போலீசார் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டதாகவும் அவர்களை இழுத்து தள்ளி அப்புறப்படுத்தியதாகவும் செய்திகள் வெளியாகின. மேலும் சம்பவம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார அதனை உள்ளிருந்து கைபேசியூடாக அவதானித்ததாகவும், போராட்டம் தொடர்பில் செய்தி சேகரித்த ஊடகவியலாளர்களை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கடுமையாக விமர்சித்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள சுமந்திரன், காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் மற்றும் தாய்மார்கள் மீது போலீசார் மேற்கொண்டதாக கூறப்படும் தாக்குதலை வன்மையாக கண்டித்துள்ளார். அத்துடன் சம்பவத்தை உள்ளிருந்து அவதானித்ததாக கூறப்படும் நீதி அமைச்சரின் செயற்பாட்டையும், சம்பவத்தை செய்தியாக வெளியிட்ட ஊடகவியலாளர்களை பொதுவழியில் விமர்சித்ததாக கூறப்படும் அமைச்சர் சந்திரசேகரின் நடவடிக்கையையும் சுமந்திரன் கண்டித்துள்ளார். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்கள் நீண்டகாலமாக தங்களது உறவுகளின் நிலை குறித்து நீதியையும் உண்மையையும் கோரி போராடி வரும் நிலையில் அவர்களின் அதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் பொறுப்புக்கூறல் அவசியம் எனவும் வலியுறுத்தினார்.